ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கான ப்ரமோவில் மதிக்கும் சுரேஷ்க்கும் சண்டை வந்து சுரேஷ் மதியை கன்னத்தில் ஓங்கி அடிக்கிற மாதிரியும் மதி திருப்பி சுரேஷை கன்னத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அற விடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய சண்டை ஆகிற அளவுக்கு ரூமில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மதி ஆல்ரெடி வேலை போன சோகத்தில் அப்செட்டாக உட்காந்துருக்க நம்ம சுரேஷ் தங்கராஜ் சொன்னதை கேட்டு மதியை எப்படியாவது இன்னைக்கு பேசி நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் மதி சோகமாக உட்காந்துருக்காங்க. உடனே மதிக்கிட்ட போய் சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. மதி உடனே இருந்துட்டு புதுசாக இன்றைக்கி சாப்பிட்டியான்லாம் கேட்குறீங்க, வேலை போயிடுச்சின்ற காரணத்தை வச்சு என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு நினைக்காதீங்க. அதில் ஏதோ நான் சோகமாக இருந்தேன், காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அத்தோடு முடிஞ்சு போச்சு. காரணமாக வச்சு என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறது, தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருப்பவும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்ற நினப்பில் என்கிட்ட வராதிங்க. மதி கோவமாக பேச சுரேஷ் உடனே இருந்துக்கிட்டு உனக்கு வேலை போனதில் தப்பே இல்லடி, சாப்பிட்டியான்னு கேட்டால் ஓவராக பண்ணுற, பக்கத்துலேயே பெரிய பேரழகின்னு நினைப்பா உனக்கு, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்ப, அதனால தான் உன்னை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல மதிக்க உடனே கோவந்து பாருங்க, தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. ரீசனுமே இல்லாமல் என்னை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி யாரோ கண்டிப்பாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்க தான் போகிறேன். யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மாவே விட்டு போகிறது கிடையாது சொல்ல சுரேஷ் உடனே இருந்துட்டு ஒழுங்காக வேலை செஞ்சுருக்க மாட்டேன், அதனால் உன்னை வேலை விட்டு அமுச்சிருப்பாங்க. என்ன மனசில் பெரிய ஐஏஎஸ் நினைப்போ, அது 20,000 சம்பளத்துக்கு வேலை, என்னமோ ஓவரால பறக்காட்டுற, நீ நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலைக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உலகத்துலேயே நான் தான் மகாராணின்னு சொல்லுவியாட்டிக்குது. இன்னும் புருஷன் ஆசையாக வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறான், சாப்பிட்டே சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தா இப்படி பிரச்சனை தேவையா? என்னமோ ஓவராக சீன் போடுற இல்லை. மதி இருந்துட்டு என்ன சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு கேட்க நீங்கள் யார்? நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிடாட்டி உங்களுக்கு என்னங்க ஃபஸ்ட்டு கேட்க, நான் உன் புருஷன், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சு தான் ஆகணும், என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். சுரேஷ் சொல்ல மதி இருந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் செய்யணும்னா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, நாய்க்குட்டி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு சொல்ல சுரேஷ் உடனே செம்மையாக கோவம் வந்து, எல்லாம் முன்னையே அப்படியே உன்னை உங்கள் அப்பா வீட்டிலே விட்டுட்டு வந்துருக்கணும், திருப்பவும் பைக்கில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா, அது ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைன்னா நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் நான் ஒன்றும் உங்கள் வீட்டு நாய் கிடையாது சொல்ல சுரேஷ் உடனே கோவம் வந்து கையை கட்டில் ஓங்கி அடிச்சிக்கிறாங்க. சவுண்டு கேட்டு வெளியே உட்காந்துருந்த ராஜலட்சுமியும் ராகவனும் ஐயோ என்னங்க உள்ளே ஏதோ பெருசாக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்துட்டு ராஜலட்சுமியை உள்ளே எழுந்திரிச்சு போய் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்கிறாங்க. அங்கே ஏதோ நம்ம பையன்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பா, இவள் ஒரு நாள் கூட நம்மளை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டா போல, அப்போவே சொன்னேன் இவளை இங்கே கூட்டிகிட்டு வர வேணான்னு, என் பேச்சை யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்ல ராகவன் இருந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே என்ன சத்தம்னு போய் பாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் ராஜலட்சுமி எல்லாரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. சுரேஷ் கையில் பிளட் வருது. லட்சுமி இருந்துட்டு பதறி போய் டேய் சுரேஷ் என்னடாச்சு கையில் ரத்தம் வருது, மதி என்னடி பெண்ண என் பையனை அப்படின்னு கேட்க பாகியராஜ் இருந்துட்டு டேய் சுரேஷ் என்னடா இது, நீ என்னதான் மதி நடந்துச்சு நீயாவது சொல்லு அப்படின்னு பாகியராஜ் கேட்க அதுக்கும் எதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க. ராஜலட்சுமி உடனே இருந்துட்டு இத்தனை பேர் கேட்குறமே ஏதாவது வாயை திறக்கிறியா நீ, சுரேஷ் என்னதான் நடந்தது நீயாவது சொல்லுடா, எங்கேயாவது இடிச்சிக்கிட்டியா இல்லை இவ உன் கையை பிடிச்சி ஒடிச்சிட்டாளா, பண்ணுனாலும் பண்ணக்கூடியவ தான் பாக்கியராஜ், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து இந்த வீட்டு நிம்மதியோடு போயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மிதிக்காத எங்களையே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சா, என் பையனோட கையை பிடிச்சி ஒடிச்சிருக்கா, என்ன தாண்டி வேணும் எங்கள்கிட்ட இருந்து, டெய்லி எங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, என்னைக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமோ அன்னைக்கு என் பையனோட நிம்மதியும் போச்சு, அன்னையிலேருந்து எங்கள் எல்லாத்தோட நிம்மதியுமே போச்சு சொல்ல மதிக்கு உடனே கோவம் வந்துருந்து எல்லாரும் கரெக்டாக இருந்தால் நானும் கரெக்டாக இருக்க போகிறேன், அப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு சும்மா என்னையவே குறை சொல்லாதீங்க சொல்ல அழகு மலர் உடனே இருந்துட்டு பேச வாய் எடுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமதி அப்படின்னு சொல்ல இல்லாமல் பிரச்சனை வேணாம் மதி, கொஞ்சம் நேரம் சொல்கிறத கேள அப்படின்னு சொல்ல ராஜலட்சுமி உடனே இருந்துட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க, இப்பெல்லாம் எத்தனை டைம் சொன்னாலும் அறிவே இருக்காதா, போன டைம் தானே சண்டையில் உன்னை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினான், அன்னைக்கே படித்து சொன்னோம் அவகிட்ட பேசாதன்னு எங்கள் பேச்சை கேட்டியா நீ, அவளால் நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிற அப்படின்னு சொல்ல மலர் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ராகவன் வந்து சுரேஷ்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உடனே இருந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லைப்பா, நான் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டேன், அதுக்கு ஓவராக ஏதேதோ பேசுகிறாப்பா, என்ன கேட்குறதுக்குன்னு கேள்வி கேட்குறா சொல்ல ராகவன் இருந்துட்டு மாதிரி அநியாயம் எந்த வீட்லையாவது நடக்குமா, என்ன பொண்ணா ரவுடியா, அம்மா அப்பா பிள்ளையை பெக்க சொன்னால் ரவுடியை பெற்று வளர்த்து வச்சுருக்காங்க. திருப்பவும் ராகவனும் ராஜலட்சுமியும் மதியோட அப்பா அம்மாவை பேசுகிறாங்க. இதை பாருங்க அம்மாவை இதில் இழுக்காதீங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கை நீட்டி பேசுகிறாங்க. சுரேஷ் இருந்துட்டு வீட்டில் அப்படி தான் பேசுவாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறியா, அப்படியே எங்கள் அப்பா அம்மாவை கை நீட்டி பேசுகிற, என்ன வேணாலும் பேசுவாலாம், நம்ம எதுவுமே பேசக்கூடாதான்
மதி இருந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவை தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசினாங்க. இல்லை ராஜலட்சுமி இருந்துட்டு உடனே சொல்கிறாங்க, 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ பகல்லையாவது நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். இவகிட்ட 24 மணி நேரமும் நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.